வணக்கம் மக்களே, இது சொதப்பலட்டி. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா காத்தாடி விட தான் போறோம். ஊருக்கு என்ன ஊருக்கு மாமா அது? திருவள்ளூர் கிட்ட. ஊர் பேருண்ணா? ஊர் பேரு வெங்கல் தாண்டி. எஸ் கைஸ், வெங்கல் தாண்டி நாங்க ஊருக்கு தான் போறோம். அங்க போய் நீங்க காத்துட்டு தான் வர போறோம். அதான் vlog. நீங்க இன்னும் நம்ம சொதப்பலட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் ஃபன் vlogs அண்ட் என்டர்டைன்மெண்டான வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டு இருக்கோம் வீடியோவில். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காத்தாடி செஞ்சு தான் விட போகிறோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ மெயினாக எதுக்காக ஊருக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பொம்மை கொடுக்க தான் போகிறோம். அப்படியே சரி, அங்கே இருக்கிற பசங்களாம் போன வாட்டி பார்க்கும்போது நான் காத்தாடி விடலான்னு ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக கேட்டானுங்க. சென்னையில் காத்தாடி சின்ன வயசில் விட்டுருப்போம். அவங்க காத்தாடியே பார்த்ததில்ல போல இருக்கு. சரி, ஆனால் அவங்க கேட்குறானுங்கன்னு சொல்லிட்டு இல்லை அங்கே, அதனால தான் இப்போ நாங்கள் காத்தாடி வாங்குறதுக்காக, ஐ மீன் காத்தாடி இங்கே லீகல் கிடையாது ஊர் சைடுன்றதுனால நாங்கள் வெள்ளனூரில் தான் செஞ்சு விட போகிறோம் காத்தாடியை. அதுக்கு தான் நாங்கள் காந்தி ஸ்டோர் வந்திருக்கோம். இப்போ போயிட்டு கேட்குறோம் பேப்பர்லாம். டேப் இல்லை, ஃபெவிகால். ஃபெவிகால் மச்சான், நீ அதை நான் செய்வேன், நீ வேற ஏன்? இந்த கடையிலே நான் 4 வாட்டி வாங்கி நான் விட்டுருக்கேன். நீ என்ன நினைக்கிற நீ? ஆனால் எல்லோ ரெட்டு தான், எல்லோ ரெட்டு ரெண்டு குத்துரும். கைஸ், நாங்க காத்தாடி செய்யறதுக்காக காத்தாடி பேப்பர் வாங்கியிருக்கோம். காத்தாடி பேப்பரோட கலர் பாக்குறீங்களா? நாங்க இந்த காத்தாடி தான் நீங்க செஞ்சு விட போறோம். அண்ட் ஆல்சோ நாங்க நூல் வாங்கணும். போதும்டா, வன்மம் தவிர்ப்போம், வன்முறை தவிர்ப்போம். அதே மாதிரி காத்தாடி நாங்க விடுறது லீகலான்னு கேட்டீங்கன்னா லீகல் கிடையாது தான். பட் ஆனா பிரைவேட் பிளேஸ்ல நாங்க விடுறோம். அந்த சேம் டைம் நாங்க ஒயிட் நூல்ல தான் விடுறோம். எஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம் காத்தாடி விடலாம்னு சொல்லி. அப்படியே நீங்க விடுறதா இருந்தா உங்க பிரைவேட் பிளேஸ், அதாவது ஊர் சைடுல நீங்க போய் ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த வீடியோவை பார்த்து ஆமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதுதான் ஃபால்ட்டு. நீங்க பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? லவ் யூ கைஸ். இப்போ நாங்கள் எங்கே போறோம்னா நூல் வாங்குறது தான் போறோம். நூல் வாங்குற கடைக்கு போயிட்டு நான் பேலன்ஸ் vlog கண்டினியூ பண்றேன். லவ் யூ கைஸ். நாங்கள் அத்தை வீட்டுக்கும் வந்துட்டோம், நூலும் வாங்கிட்டோம். அத்தை வீடு பொம்மை எடுத்துக்கிறாச்சு. மச்சான் பொம்மையை காட்டுறாடி. ஏக் செகண்டா, பொம்மையை காட்டுறா. அந்த பாப்பா தவுலுன்னு தான் இருக்கும். கைஸ், இந்த பொம்மை தான் கைஸ் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதை பாப்பா கொடுக்க போகிறோம். பாப்பா கொடுக்கும்போது அதையும் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இப்போ நாங்கள் காத்தாடிக்கு நூலும் வாங்கியாச்சு, பேப்பரும் வாங்கியாச்சு. அங்கே போயிட்டு செஞ்சுட்டு காத்தாடி விட்டுட்டு நாங்கள் பறக்க போகிறோம். ஏன்னா நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. கைஸ், ஒரு வழியா நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் மூஞ்செல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அபி, வாட் ஆர் யூ ஃபீலிங் பிரதர்? வெயிலில் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்க என்ன இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க போல இருக்குது. காத்தாடி செஞ்சு இன்னைக்கு விடுறோம், மாஸ் பண்ணுறோம். ஏய், இதை பார். பம் 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 பம். ஜாலியா? ஓகேவா? ஹாப்பியா? செம்ம ஹாப்பி ஆகிட்டா பாப்பா. இன்னும் ஒரு வாழை காணோம். நீ யாரு? ஸ்கூல் போயிடலாம். இவன் தான் அவன் வெளில வந்தோடனே நான் காட்டுறேன். அவன் எத்தனை மணிக்கு அத்தை வருவான் ரக்ஷனு? 4 மணிக்கா? நம்ம அதுக்குள்ளே காத்தாடிலாம் செஞ்சு மஜாவாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இல்லை, வண்டியில் வந்தது ஃபுல் மண். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, பசங்க என்ன வருவானுங்க, ஜாலியாக கத்தின்னு விளாட்லான்னு பார்த்தா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கானுங்க. சரி, நம்ம காத்தாடி செஞ்சு வச்சிடலாம். காத்தாடி செஞ்சு வச்சோடனே பசங்க வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் எங்கே தான் விடலாம் காத்தாடி? ஒன்று இங்கே மாடியில் விடலாம், இல்லை ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸில் ஜாலி பண்ணலாம். கைஸ், பாப்பாவுக்கு பொம்மைலாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம காத்தாடி தான் செய்ய போகிறோம். காத்தாடி செய்யறதுக்கு தேவையான பொருள் பேப்பர். என்ன கலர் பார்த்தல? அது கலர் என்ன கலரு?
நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இங்க வந்து மூங்கில் குச்சி இல்லாத காரணத்தினால நாங்க வந்து இது என்ன குச்சி, ஈர் குச்சி, தொடப்பு குச்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு சின்ன நூல், அதுக்கப்புறம் பாப்பா அந்த நூல் எடு, ஆமா, அதுக்கப்புறம் காத்திருக்கிறதுக்கு கிருஷ்ணா நூல். நீங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல வந்து காத்தடி விடாதீங்க, அது இல்லீகல். நாங்க எங்க ஊர்ல பிரைவேட் பிளேஸ்ல தான் விடுறோம், அதுவும் சேஃப்டியா தான் விடுறோம். இது நீங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். காத்தடி செய்யலாமா? நாங்களே இப்பதாங்க சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். நாங்க 4 பேர்னு பாட்டு பாடி 2 பேர் கூட இல்லை. வன்மமா இருக்கீங்க தெரியுது, உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நீ யார சொல்ற? நம்மள திட்டுறவங்களை சொல்றியா இல்ல நீ நம்ம திட்டுறவங்களை சொல்றியா? எதுக்கு சிரிக்கிற? யாருக்கு எனக்கு எதுவும் புரியலப்பா. உங்களுக்கு புரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எதுவும் தெரியல, அவன் ஏதோ சொல்றான், நானும் ஏதோ பேசினுக்கிறேன். காத்தாடி செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன வயிறு இருக்கணும்? என்ன பேசுற? தெரியுதா என்னன்னு? காத்தாடி சரி, எல்லோ ரெட் வாங்க சொன்னா சரி வாங்கிட்ட. இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே கைஸ், இப்போ நான் ரஞ்சிதனாவா? ஓகே கைஸ், நாங்கள் காத்தாடி செய்கிறோம். புடி மச்சான். தேவையான பொருட்கள் நான் ஆல்ரெடி சொன்னதான். பேப்பர் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்கடா டேய் குழந்தை பசங்களா, உங்களை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் மிஸ்டர் அபி? உங்களுக்கு மேலே ரெட்டு கீழே எல்லோ. இது ஏதோ ஒரு ஊர், ஏதோ கண்ட்ரியா? சரி, வேற எதுவும் இல்லை, கண்ட்ரி தான். ஒரு சீட்ல தமிழோட சிம்பிளா தான், கண்ட்ரியோட இது கண்ட்ரியோட சிம்பிளே வேணாம், அது இருக்குது போதும். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதோ சொல்றீங்க, சரி நானும் விட்டேன். ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த கலர், டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க சொன்ன கலரு நல்லா இருக்கு. அது ஏன் நான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ரெட் பிளாக் வாங்கலாம்னா யாரு? ரெட் பிளாக். ஏமா ரெட், இப்போ ரெட் கலர் டிஷர்ட் போட்டா பிளாக் கலர் பேண்ட் போடுறது தானே யூஸ்வல். இல்ல எனக்கு பிடிக்காது. நீங்க என்ன கலர் போடுவீங்க? ரெட் கலர் போட்டா எல்லோ கலர் போடுவீங்களா? என்னங்க இது? நீங்க ஏதோ என்ன மாட்டி விட போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு, நான் இதுலயே தலையிட்டுக்கலங்க. நாங்க பேசுவோம், ஆனா புரியாத மாதிரி பேசுவோம். ஃப்ரேம் கரெக்டா வைக்கிறீங்களா? நீங்களும் ஃப்ரேம்ல வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். பேசுறீங்க. அப்ப நான் மட்டும் ஐடி வாங்கணும். மாமா உனக்கு யார் பிடிக்கும்? என்னதான் பிடிக்குமா? ஏய் சூப்பர். ஏனா எனக்கு பிடிக்காது. இவனுக்கு பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? 4 பேர் யாரு? ஒரு 4 பேர் பிடிக்கும். அப்புறம் அப்பா அம்மா பிடிக்குமா? அப்பா அம்மா பிடிக்குமா? சுரேந்தர், ரக்ஷன், எல்லாரையும். யார் உன்னை ரொம்ப அடிப்பா? ரக்ஷன் அடிப்பானா? அப்ப அவனை பிடிக்கும்ன்ற? என்ன இருந்தாலும் அண்ணன் இல்ல, என்ன பண்றது? அவன் தானே நீ ஹாஸ்பிட்டல்லாம் வந்தான். கியூட்டா சொல்லுது பாப்பா. ஏனோ தானோ வா ஏதும் ஆவாது, காடோ மேடோ போ கானல் வாராது, ஆஹா ஆஹா ஒரு நட்டம் ஆவாது. ரக்ஷனே அவனுக்காக ஒழிச்சிட்டு இருக்கான் பாரு கோயந்த. ஏய் காத்தாடி இருக்குடா, காத்தாடி ஓடியா ஓடியா ஓடியா. எங்கடா? வா 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 வா, ஓடு ஓடு ஓடு. காய்ஸ், நாங்க இப்போ மேல வந்துட்டோம் காத்தாடி விடுறதுக்கு. வரைக்கும் பாருங்க, நம்ம காத்தாடி பறக்க விட போறோம். காத்தாடி பாத்துக்கிறீங்களா? பறக்குறோம், பறக்க விடுறோம், பறந்தே காத்தாடியை பாருங்க. மேல போகுது அண்ணன், மேல போறாரு. யாரு இது? அண்ணனா? அண்ணன் கூட போறேன்டா அண்ணன். அண்ணன் காய்ஸ், நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டானுங்க. அது வரைக்கும் நம்ம பாய்ஸ் ஹாய் சொல்ல. டேய் என்ன ரச்சன்? யாருக்கு? அண்ணாவா உனக்கு? அவன் அவனை பிடி, அவனை பிடி. எப்படி தீன் போறான் பாருங்கடா. ஏய் கீழடா.
சீதான் சுத்துது மச்சான். இறக்கிட்டு ஒரே சூப்பர் வச்சா கரெக்டா இருக்கும். அதுதான் காய்ஸ், காத்தாடி ஒரு பக்கம் சுத்துறதுனால இந்த சைடு நாங்க ஒரு துணி கட்டிட்டோம்னா கரெக்டா வந்துடும். கைஸ் ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் காத்தாடி விட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பறந்துச்சு. அதுக்கப்புறமா மழை பெய்கிற மாதிரி வந்துட்டு மொபைல் லைட்டாக தூரிச்சு, காற்றே வரல. அதுக்கு அடுத்ததுலேருந்து பாவம் நம்ம அபி, அவனும் ட்ரை பண்ணினே இருக்கிறான். காத்தாடி மேலேயே போக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக விட்டுன்னு இருக்கிறான். ஆனால் காத்தாடி தான் ஏற மாட்டேங்குது, காற்று இல்லாமல் இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்த நேரம் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம், பட் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக காற்றுல எப்படி வேர்க்குதுன்னு பாருங்களேன். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு சொட்டு காற்று கூட இல்லை. ஒர்ஸ்ட்டாக போயிடுச்சு. சப்போஸ் காத்தாடி மேலே போச்சுன்னா ஃபன்னான மூமெண்ட் வரும், காத்தாடி ஏறலைன்னா சேடான மூமெண்ட்டாக வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காற்று அடிக்காது பாருங்கள். காத்தாடி நாங்களும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். ஏறுது அப்படியே நின்றுது. காத்தாடி ஏறுச்சுன்னா இட்ஸ் பீன் பெட்டர், அவ்வளோதான், அப்படியே இறங்கிடுது. சுத்தமாக காற்று இல்லை கைஸ். பட் சப்போஸ் பறந்துச்சுன்னா உங்களுக்கு அதை விலாகில் நான் தெரிவிக்கிறேன். லவ் யூ, பாய். காற்றே வர மாட்டேங்குது கைஸ். நானும் விட்டுட்டு பார்க்குறோம், முடியல, காற்றே வரல. எப்படியோ இருக்கலாம்னு நினச்சேண்ணா, இன்னைக்கு இப்படி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டியாடா அப்படின்னு தான் இருக்குது. சுத்தமாக அவன் பாவம் காத்தாடி உள்ளான்னு நினச்சவன் உட்காந்து மண்ணு ஒன்று இருக்கிறான். ஃபர்ஸ்ட்டு காய்ஸ், நாங்களும் எங்கெங்கேயோ வந்துட்டோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், இன்னைக்கு முடியல. பட் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. பட் காத்தாடி ஏறாத ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மச்சான். அந்த காத்தாடி ஏன்னா ஏறும் மச்சான், அப்படி பண்ணா வரல உனக்கு. ஓடு 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 ஓடு. எப்படியோ ஒரு வழியாக காத்தாடி செஞ்சு விடலான்னு பார்த்தா காத்தாடி எழும மாட்டேங்குது. நாங்களும் மேலே மொட்டை மேலே ட்ரை பண்ணோம், போயிட்டு காலி கிரவுண்டில் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்து நாங்கள் ஆஃப் ரோடே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வண்டியை வச்சுன்னு. இவனே கூப்பிட்றான், நோ வாங்கடா போகலாம், நான் வீட்டுக்கே போகிறேன் டே, காத்தாடில் விட முடியாதான்னு சொல்லிட்டு நூலை சுற்ற ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் பாட்டு ஆஃப் ரோடு பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவள் தான் அந்த காத்தாடி. எப்படி கீச்சிருவல அப்புறம் கீச்சிருவியா? ஏய், யார் காத்தாடி தெரியுமா அது? தளபதி தான். எனக்கு யார் அவரு? மாமா. அவள் தான் கைஸ். எப்படியும் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு பார்த்தேன். ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் சரி, நாங்கள் ஜாலியாக மேலே விட்டுட்டு அப்படி இருக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த குடுப்பனை எங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு வாட்டி நீங்கள் பார்ப்பீங்கன்னா நல்லா காத்தாடி விட்டு. அதனால ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், காத்தாடி வந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லை சிட்டியில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அதனால நிறையா விளைவுகள் வரும். போலீஸ் வந்து அடிச்சாங்கன்னா அப்புறம் எங்களை போகக்கூடாது. நீங்கள் டிஸ்க்ளைமர், இது வந்து காலி கிரவுண்டு இருந்துச்சு, நீங்களே பார்த்துருவீங்க. காலி கிரவுண்டு, இங்கே யாருமே வரமாட்டாங்கிறதுனால தம்பி ஆசைப்படான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காத்தாடி செஞ்சு விட்டோம். நீங்கள் யாரும் அதை தப்பு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற முறை உங்கள் சுனில், உங்கள் அபி, ரக்ஷன் மீண்டும் சந்திக்கும் வரை சுதப்பலட்டி.